வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து பிரதமரை சந்தித்து முறையிட கூட்டு நடவடிக்கை குழு தீர்மானம். தென் மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் குழு பிரதமரை சந்தித்து முறையிட தீர்மானம் நிறைவேற்றம். முதலமைச்சர் தலைமையில் நடந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நிறைவு. அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஆய்வு செய்ய வல்லுநர் குழு அமைக்க முன்மொழிவதாக மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. எந்த சூழலிலும் நம் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, குறையவும் விடக்கூடாது என்றும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையுடன் போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் என்றும் உரை. மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் கட்சி பாஜக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நம் உரிமைகள் பறிபோவதை அனுமதிக்க கூடாது என்று தென் மாநில தலைவர்களுக்கு வலியுறுத்தல். தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர். இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சரின் விளக்கம் தெளிவாக இல்லை. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வலியுறுத்தி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம். நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கை தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் என்றும் கனிமொழி வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 7 மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் ஒன்றிணைந்து செயல்பட முடிவெடுத்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என்று உள்துறை அமைச்சர் கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மாநிலங்களுடன் மத்திய அரசு அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என்று கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேச்சு. சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனைதான் தொகுதி மறுவரையறை என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேச்சு. பாஜக நம்மை பேசவே அனுமதிப்பதில்லை, நினைப்பதை முடிவாக எடுக்கிறார்கள் என்றும் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். பாஜக ஆளாத மாநிலங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பால் தென் இந்தியாவில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 30% இருந்து 20% குறையும் என்றும் பேச்சு. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் மட்டும் தொகுதியை அதிகரித்து ஆட்சியை பிடிப்பதே பாஜகவின் திட்டம் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் குற்றச்சாட்டு. பஞ்சாபில் ஒரு நாளும் தொகுதிகளை குறைய விடமாட்டோம் என்றும் திட்டவட்டம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆம் ஆத்மி 100% ஒத்துழைப்பு வழங்கும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் திட்டவட்டம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் தண்டனைதான் தொகுதி மறுசீரமைப்பு என்றும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது பாஜகவின் அரசியல் தாக்குதல் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் குற்றச்சாட்டு. நம் குரல்கள் நசுக்கப்படுவதையோ
கலாச்சாரம் அழிக்கப்படுவதையோ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேச்சு. வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது அநீதி. தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் வீடியோ மூலம் ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பேச்சு. மக்களவை, மாநிலங்களவையில் எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாத வகையில் தொகுதி மறுசீரமைப்பு இருக்க வேண்டும். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பங்கேற்காத நிலையில் பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ள விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் பரிசு. பத்தமடை பாய், காஞ்சி பட்டுப்புடவை, கன்னியாகுமரி கிராம்பு, ஈரோடு மஞ்சள் ஆகியவை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்த பெட்டியில் அடைத்து வழங்கினார். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர்கள் பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டிக்கு மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரையும் சால்வை அணிவித்து வரவேற்றார். தமிழ்நாட்டு பிரச்சினைகளை மறைக்க தொகுதி மறுவரையறை கூட்டம் என்ற பெயரில் திமுக நாடகம். கருப்பு கொடி போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இன்னைக்கு நடக்கக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை. அண்ணாமலைக்கு என்னை பற்றி நன்கு தெரியும். திகார் சிறைக்கு அனுப்பிய போதே நான் பயப்படவில்லை. தமிழக பாஜகவின் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் தொடர்பான கேள்விக்கு டி.கே. சிவகுமார் பதில். தவேக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்காக சிறப்பு குழுக்கள் அமைப்பு. வரவேற்பு, மேடை மற்றும் உள்ளரங்கு மேலாண்மை குழு உள்ளிட்டவைகளை அமைத்து அறிவிப்பு வெளியீடு. தூத்துக்குடியில் அதிகாலை பெய்த கனமழையால் ராஜா என்பவருக்கு சொந்தமான வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. வீட்டில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. தமது தந்தை கொலைக்கு பிறகும் குற்றவாளி தரப்பினருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுகிறார்கள். அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொல்லப்பட்ட முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேனின் மகன் வீடியோ பதிவு. அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னமோ பண்ணா, அப்புறமா தப்பு மேல பண்ணி எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான், டெத் அளவுக்கு போயிருச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்னா நீங்க அவங்களை சப்போர்ட் பண்றதுவே வேண்டாம். நீங்க அவங்களை எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே 100% நாங்க டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்க அவங்களை காப்பாற்ற நினைக்கிறது எல்லாமே உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம். நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேனின் மகன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக வீடியோ வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையை மக்கள் சூறையாடியதால் பரபரப்பு. நெஞ்சுவலியால் அனுமதிக்கப்பட்ட நபருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என தகவல். சென்னை மன்னிவாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பினர் நள்ளிரவில் திடீர் சாலை மறியல். மழைநீர் கால்வாய்களை தனிநபர் மூடும் பணிகளை நிறுத்தக் கோரி பெண்கள் கைகளை கோர்த்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே களைகட்டிய மீன்பிடி திருவிழா. குளத்தில் இறங்கி மீன்பிடிக்க போட்டி போட்ட கிராம மக்கள்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். இரு போட்டியாளர்கள் சாலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கடலூரில் கடப்பாறையுடன் வந்து வீடுகள் மற்றும் கட்டடங்களை இடித்து விடுவதாக மிரட்டி வரி வசூல் செய்த ஊழியர்கள். வரி செலுத்த கால அவகாசம் இருக்கும் நிலையிலேயே பல்வேறு பகுதிகளிலும் மிரட்டப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் நாளை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடப்பதை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். போட்டிக்கான நுழைவுச் சீட்டை காண்பித்து மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. ஓசூரில் இருந்து கர்நாடகாவுக்கு வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கம். பேருந்துகள் இயக்கப்படவில்லை என வதந்தி பரவிய நிலையில் கிளை மேலாளர் விளக்கம். கர்நாடகாவில் மராட்டிய அமைப்பினரை கண்டித்து முழு அடைப்பு. பேருந்தில் வெடித்த மொழி பிரச்சினை தொடர்பாக பதாகைகளை ஏந்தி போராட்டம்.